உபாகமும் 8வது அதிகாரம், உபாகமும் 8வது அதிகாரம், உபாகமும் 8வது அதிகாரம் அதன் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனங்கள் வர. உபாகமும் 8:12-17 வாசிவோம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ கடன் கொடுக்கிறவனாய், நீ கடன் வாங்காதவனாய் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, நீ புசித்து நீ குடித்து நீ திருப்தியாய் இருக்கும் நாளிலே, நீ திருப்தியாய் அவைகளில் குடியிருக்கும் போது, உன் ஆடு மாடுகள் திரட்சியாக உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்க செய்யும் போது, ஆண்டவராகிய தேவன் வெள்ளிக்கும் பொன்னுக்கும் ஆசீர்வாதத்தை தந்து உன்னை வர்த்திக்க செய்யும் போது, உன் இருதய மேட்டின்மை அடையாமலும். இரண்டாவது நிபந்தனை, ஒன்றாவது நிபந்தனை, உன்னை நடத்துகிற ஆசாரியர்கள் உனக்கு, அதாவது பூமியில் பங்கும் சுதந்திரமும் இல்லாத இருந்து, ஆண்டவரே பங்கும் சுதந்திரமாய் இருக்கிறது நிமித்தம் அவனை நீங்கள் திக்கற்றவர்களை போல விட்டு விடாதபடிக்கும், அவனோடு இருக்கிற திக்கற்றவர்களையும் பரதேசிகளையும் போஷிக்கும்படியாக உன் இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்த பயத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இரண்டாவது, நீ புசித்து குடித்து திருப்தியாய் வீடு கட்டி அதிலே சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது உன்னுடைய ஆடுகள் திரட்சியும் உன்னுடைய வெள்ளியும் பொன்னுடைய திரட்சியும் உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போது, பெருகும் போது, உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து தந்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்.